இறைவன் யாருன்னு சொல்லுங்க. யாருடைய இறை? முருகன் யாருடைய இறை? சரி, இந்த பெருமாள் யாருடைய இறை? பெருமாள்ங்கிற சொல் எந்த மொழி சொல்? 63 நாயன்மார்ல தமிழனை தவிர வேற மொழிக்காரன் இருக்கானா? 12 ஆழ்வார்கள்ல யாராவது வேற மொழிக்காரன் இருக்கானா? 18 சித்தர்ல வேற யாராவது இருக்கானா? ஆமா, ஆண்டாள் பாசுரம் எதுல பாடப்பட்டது? ஆண்டாள் கோயில்ல இன்னைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல தமிழ்ல பாடப்படுதா? அப்ப இப்ப புரியுதா உங்களுக்கு? வணங்குகிற கடவுளையே கடன் கொடுத்த ஒரு இனத்தின் மக்கள் நான். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். உன்னுடைய பெருமாள் எங்களுடைய மாயவன், எங்களுடைய மாயவன், எங்களுடைய கண்ணன். நாங்க வணங்குகிற தெய்வத்திற்கு மால் என்றால் கருப்பு, வணங்குகிற தெய்வத்தை பெருமாள் திருமால் என்று மரியாதையா அழைச்சோம். அதான் நீங்க வணங்குகிற பெருமாள் திருமால். நீ என் தெய்வத்தை எனக்கு கும்பிட்டு போ அப்படின்னு விட்டுருக்கு. ஆனா இதையெல்லாம் கையில் எடுத்தவன் முருகனை விட்டான். ஏன்னா அவன் தமிழ் கடவுள் என்று கடைசி வரை அடையாளப்படுத்திட்டான். இத்தனை கட்சி இருக்கும்போது நம்மள மட்டும் இவன் தமிழனுக்கான கட்சின்னு தள்ளுறது மாதிரி நம்ம மூதாதை முருகனையும் அவன் தள்ளிட்டான். ஏன் விட்டு போயிருக்கான்னா, பாவம் தமிழங்களுக்கு அவராது இருக்கட்டும்னு விட்டுருக்கான். உங்களுக்கு புரிந்து நினைக்கிறேன்.